வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.12 மூன்றாவது கணக்கு. log x பேஸ் 8 ப்ளஸ் log x பேஸ் 4 இன்ட்டு log x பேஸ் 2 ஈக்குவல் டு 11 தீர்வை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன மகா இது பேஸில் எக்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருக்கே, எப்பவுமே வந்து இரண்டினுடைய அடுக்குகள் தான் இந்த பக்கம் தானே வரும், இதே அப்படி போட்டிருக்காங்கன்னா இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குது, இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு வழியும் இருக்குது. நான் இன்னொரு வழியை ஃபஸ்ட்டு போட்டுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு கணக்கு எழுதிருங்கப்பா, எழுதிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் எழுதலாம் 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா, சாரி இன்ட்டு நம்பர் 8 2 பேஸ் எழுதலாம். எக்ஸ் அப்படி இருக்குது. லாக் எக்ஸு இதெல்லாம் எழுதலாம் 2 எழுதலாம். கணக்கில் ஒரு தப்பு எக்ஸாமி இன்ட்டுன்னு போட்டேன். ஓகே, ப்ளஸ் இது எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இங்கே 11 போட்டுருங்க. ஓகே, இப்போ என்னென்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் சாமி, லாக் இங்கே இந்த அடிமானமும் இதுவும் ஒன்றா இருந்து இங்கே மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், அடுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து பெருக்கல்ல போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் அடிமானத்தினுடைய க்யூபாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இது முன்னாடி தான் வரும், ஆனால் என்னவா வரும், தலைகீழியாக வந்துடும். அப்போ 3 தலைகீழாது 1/3. சில புரியுதா சாமி? இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு லாக் 2 பேஸ் 2ன்னு போடலாம். ஓகே, ஆனால் இது மாதிரி அடிமானத்தில் அடுக்கு இருந்துச்சுன்னா அந்த அடுக்கு இந்த முன்னாடி வரும்போது என்ன மாறும், தலைகீழியாக மாறும். இன்ட்டு லாக் எக்ஸ் பேஸ் 2 ப்ளஸ் இது என்ன பண்ணோம், இது இங்கே வந்துடும், முன்னாடி வந்துடும். இங்கே பேஸ் இருக்கிறதுனால என்ன மாறும், அது 1/2 தலைகீழியாக போடும். லாக் எக்ஸ் பேஸ் 2 ப்ளஸ் லாக் எக்ஸ் பேஸ் 2 ஈக்குவல் டு 11. இப்போது லாக் எக்ஸ் பேஸ் 2 எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். லாக் எக்ஸ் பேஸ் 2 வெளியே எடுத்தால் அங்கே என்ன இருக்கும், பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணால் 1 டைம் முடிஞ்சிச்சு. ஒன்று கூட எதை பெருக்கணும் அதுதான் கிடைக்கும். 1/3 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 11. இப்போ லாக் எக்ஸ் பேஸ் 2 பின்னையன் முழு எண் பகுதிகளை பார்க்கணும். நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வரும்போது பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கானா இல்லை வேறு மாதிரி இருக்குது. எப்போ வேறு மாதிரி இருக்கும், 2 பேருக்குன்னா குறுக்க பெருங்க. இவங்க 2 பேருமே இல்லை, அந்த 2 தூக்கி இங்கேயும் பெருக்கணும். அப்போ பை 3 2 6 1 2 1 3 3 6 இங்கே. அப்போ 5 5 6னா சாமி 11 ஈக்குவல் டு 11. ஓகே, அடுத்தது பெருக்கல்ல தான் இருக்குது, அந்தாண்ட பக்கம் போனான்னா வரும், வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போது லாக் எக்ஸ் பேஸ் 2 ஈக்குவல் டு அந்தாண்ட பக்கம் போனால் கேன்சல் ஆகுமாப்போ, பெருக்கல் அந்த பக்கம் போனால் வகுத்தலாம் மாறும், வகுத்தல் அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும். அப்போ இதே 1 டைம் போட்டலாமா. இங்கே இருக்கிறது யார், இந்த 1/6 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும், பெருக்கலாம் மாறும். 1 6 6. இப்போ இங்கே லாக் இருக்கிறதுனால இதே லாக் வடிவத்தில் மாற்றலாம். மாற்றிடலாமா? இது இங்கே சொன்ன பாருங்கள், இதனுடைய மதிப்பு என்னது 1. அப்போ 3 தான் இதனுடைய ஆன்சர். இப்போ 6 தான் இருக்குதுன்னா லாக் இங்கே யார் இருக்காங்க அப்படியே போடுங்க. சாரி, இங்கே யார் பேஸ் இருக்குன்னா இங்கே என்ன பண்ணோம், 2 போடணும். அதனுடைய மதிப்புனா இடம் 1. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம், 6 இன்ட்டு லாக் 2 பேஸ் 2ன்னு போடலாம். ஓகே செல்லம், இப்போ எங்கே அடுக்கு நம்ம முன்னாடி தூக்கிட்டு வரோம், இங்கே அடுக்கு தான் முன்னாடி தூக்கிட்டு வந்து எழுதும். அப்போ என்ன பண்ணோம், இது அடுக்கு இங்கே போயிட்டோம். லாக் 2 பேஸ் 2 இங்கே லாக் எக்ஸ் பேஸ் 2. இப்போ பாருங்கள் லாக் 2 தான், எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 2^6. அப்போ 2 எத்தனை முறை போட்டு பெருக்கணும், 6 முறை, 64. 2 2 4 4 2 8 8 2 16 16 32 32 64. ஓகே, 2 6 முறை போட்டு பெருக்கணும். ஓகே செல்லம், அண்டர்ஸ்டாண்ட்? இல்லைன்னா உங்களுக்கு முதல் கணக்கு என்ன பாருங்கள், y = b/xன்னு இருக்கா, இந்த லாக் வடிவத்தில் எழுதுனா என்ன எழுதுவோம், இங்கே இருக்கிறது குடுன்னு என்ன பண்ணிடும், இங்கே ஓடி வந்துடும். ஈக்குவல் டு இங்கே வெறும் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் அப்படின்றது பவரில் இருக்குதுன்னு அர்த்தம். யாருடைய பவராக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள், இங்கே பேஸ் யாரும் அவங்களுடைய பவராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 2 தான் அங்கே பேஸாக போய் நிற்கணும். இது வந்து இங்கே போயிடணும் 2 அடுக்கு இங்கே 6. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.